முறை பார்த்தீங்கன்னா அதிசயம் சொல்கிறதா, ஆச்சரியம் சொல்கிறதா, அபூர்வம் சொல்கிறதா, அமானுஷ்யம் சொல்கிறதா, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் 1000 தடவை கேட்குறத காட்டிலும் ஒரு தடவை பார்க்குறது மிகச்சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஒரு கடலுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் உள்ளே போயிடுது. உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், அதாவது பீமன், சகுலன், சகாதேவன், தர்மன், அர்ஜுனன் 5 பேருமே பிரதிஷ்டை பண்ண ஒரு லிங்கம். மகாபாரத போர் முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணி அவங்களோட பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு லிங்கத்தை வந்து வழிபட்டுருக்காங்க 5 பேருமே. அந்த லிங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சக்தி இருக்குன்னு இருக்காங்க. அது உண்மையான விஷயம் கூட. தண்ணி வந்து மேட்டுக்கு பள்ளத்துக்கு போகிறதே நம்ம இயற்கை. ஆனால் பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்தில் வந்து கடல் தண்ணி சுத்தமாக வடிஞ்சிருது. 2 மணி நேரம் கழித்து திருப்பி கடல் தண்ணி ஃபுல்லாக மூடிடுது. அந்த 15 அடி உயரத்தை வந்து ஃபுல்லாக ஃபீட் பண்ணிடுது. அந்தளவுக்கு வந்து ஒரு அபூர்வமான இடத்துல போய் நாங்கள் போய் காலை வச்சு இந்த நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு வரதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதே போல் ஜோதிலிங்கத்தில் சோம்நாத் போயிருந்தோம். அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு தரிசனமாக இருந்துச்சு. சோம்நாத் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கே ரொம்ப எல்லாருமே ரொம்ப உற்சாகமாகிட்டு, கரெக்டாக அந்த ஆரத்தி டயத்தில் போனால் அந்த மியூசிக் அதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. சரி, அது முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாகேஸ்வரம் போயிருந்தோம். அது பார்த்திங்கன்னா அதை விட அதே போல் மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு. ப்ளஸ் அதோட இது மட்டும் இல்லாமல் திருப்பி துவாரகா போயிருந்தோம். நம்ம கிருஷ்ணர் வந்து வாழ்ந்த இடம், அவங்களோட அரசாட்சி புரிஞ்ச இடம். அதே போல் குசேலன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்து அவர் பெரிய கோடீஸ்வரனாகி அவர் கர்ம கணக்கு முடிஞ்ச இடம். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. உண்மையில் வந்து இது ஒரு கொடுப்பனைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கடவுளோட கிருபை இருந்தால் மட்டும்தான், நம்மளோட சிவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர முடியும். அந்த மாதிரி இடத்த நமக்கு அமைச்சு கொடுத்து நமக்கு ஒரு வழியை உண்டாகி கொடுத்து, லாங்குவேஜ் தெரியாது, எல்லாமே ஹிந்தியில் தான் பேசுவாங்க. ஃபுட்டு வந்து நமக்கு அந்த மாதிரி ஃபுட்டு கிடைக்காது. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி நம்ம அங்கேருந்து எங்கே வரணும் பார்த்தீங்கன்னாக்கா குஜராத்தில் வரணும். குஜராத் மட்டும் கிடையாது, இன்றைக்கி குஜராத்தில் வந்து ராஜ்கோட்டில் வந்து போகிற அளவுக்கு நமக்கு வந்து எல்லா ஃப்ளைட்டும் இது கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்து இந்த அளவுக்கு நமக்கு வழிநடத்தி கொடுத்துருக்கீங்க நம்ம ராஜசேகர் ஐயாவுக்கும். அதே போல் அவருக்கு உறுதுணையாக உதவி கொடுக்கக்கூடிய சகோதரமாக இருக்கக்கூடிய நம்ம தினேஷ் சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.